பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 4 இமாம்களுடைய கொள்கைகள், அவங்களுடைய சிறப்பு, அவங்களுடைய வரலாறு எப்படி இல்மி ரீதியாக, அதாவது அவங்க இஸ்லாமிய கல்வியால் இந்த உம்மத்திற்கு பங்களிப்பு செய்தாங்க, இதை எல்லாத்தையும் நாம் உள்ளடக்கி தான் இந்த பகுதியில் நம்ம இனி படிக்க இருக்கிறோம். இப்போ 4 இமாம்கள்ங்கிறவங்க இஸ்லாமிய வரலாறில் ரொம்ப முக்கியமாக பேசப்படுற இமாம்கள். எல்லா முஸ்லீம்களில் எல்லாரும் அறிந்தவர்கள், அறியப்பட்டவர்கள். இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுமுல்லாஹ். இமாம் அபு ஹனீஃபா ஈராக்கில் பிறந்தவங்க, இமாம் மாலிக் மதீனாவில் பிறந்தவங்க, இமாம் ஷாஃபிஈ ஷாமில் கஸாவில் பிறந்தவங்க, இமாம் அஹ்மத் பக்தாதில் பிறந்தவங்க. ஒவ்வொரு இமாமும் உலகத்துடைய மூளை முடுக்கில் ஒவ்வொரு பகுதியில், அதாவது ஒருத்தர் கஸா ஷாமில் ஃபலஸ்தீனில் பிறந்தவங்களா, ஒருத்தவங்க ஈராக்கில், ஒருத்தவங்க மதீனாவில், இன்னொருத்தவங்க பக்தாதில், இப்படி இருந்தாலும் இவங்களுடைய தாக்கம் இருக்குல்ல, இவங்களுடைய கல்வியால் முஸ்லீம்கள் பயனடைஞ்சு அதோடைய தாக்கம் ரொம்ப முஸ்லீம் உலகத்தில் பரவி இருக்கு. அவங்களுடைய பெயரை சொல்லும் போதெல்லாம் இந்த இமாம்களை உடனே நாம் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நிலை தான் இருக்கும். ரஹிமஹுல்லா, ரஹமத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவர்களுக்கு ரஹமத் செய்வானாக, கருணை காட்டுவானாக அப்படிங்கிற பிரார்த்தனையை எல்லாரும் முஸ்லீம்களில் உலமாக்களாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும், சாதாரண மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்கள நேசிக்கிறோம், அவங்களுக்காக துஆ கேட்குறோம். என்ன காரணம்? இவங்க இஸ்லாமுக்காக தான் வாழ்ந்தாங்க, தௌஹீதுக்காக வாழ்ந்தாங்க, இஸ்லாமை பாதுகாத்தாங்க, சுயநலம் இல்லாமல் மக்களுக்கு மத்தியில் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து அவங்க சரியான அக்கீதாவை, சரியான கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்தாங்க. அவருடைய காலத்தில் பிதஅத்துகள் பரவி கொண்டிருந்த நேரம், ஆரம்பித்த காலம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அந்த பிதஅத்துகள், வலாலத்துகள், வழிகேடுகளுக்கு பதிலடி கொடுத்தாங்க, அதை ஏற்க மறுத்தாங்க, அது சம்பந்தமாக மக்களுக்கு எச்சரிக்கை செய்தாங்க, பிதஅத்துகளையும் வழிகேடுகளையும் அம்பலப்படுத்தினார்கள். அது மட்டும் இல்லை, அவங்களால் முஸ்லீம் சமூகம் இல்மை தங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான இல்மை கற்றுக்கொண்டாங்க. குறிப்பாக மார்க்க சட்டங்கள், அவங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கங்கள், இதெல்லாமே முஸ்லீம் சமூகத்துக்கு அவங்கவுங்க இருந்த பகுதியில் முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த குழப்பங்களுக்கு பதிலை கொடுத்து தெளிவுபடுத்தி அவங்கள சரியான முறையில் வழிகாட்டக்கூடியவங்களாக இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்களிடம் மார்க்கத்தை படித்த உலமாக்கள் இருந்தாங்க. அந்த உலமாக்கள் மூலமாக இன்னும் இஸ்லாம் பல தேசங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் அவங்களுடைய பெயர்லேயே கல்வி பாரம்பரியம் உருவாச்சு. அதைத்தான் மதுஹபுன்னு சொல்கிறோம், ஒரு கல்வி பாதை. மதுஹபுங்கிறது ஒரு சிந்தனை பாதை, அதாவது மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் அல்லது அந்த மார்க்க சட்டங்களை விளங்கிக் கொள்வதற்கான ஒரு வழிமுறை. அந்த பாதையை தான் மதுஹபுன்னு சொல்கிறேன். இந்த பாரம்பரியம் அப்படி சங்கிலி தொடரா, அந்த இமாம், அந்த இமாமுடைய மாணவர்கள், பிறகு அந்த மாணவர்களுக்கு மாணவர்கள், இப்படி அப்புறம் அந்த மாணவர்கள் மூலமாக பொதுமக்கள், இப்படி பலருக்கும் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுடைய அறிவு போய் சேர்ந்துச்சு. அதனால தான் ஒரு குறிப்பிட்ட இமாமை பின்பற்றி, உதாரணம் இமாம் அபு ஹனீஃபாவுடைய அந்த பாரம்பரியத்தை பின்பற்றி வந்தவங்கள ஹனஃபிகள்னு சொல்கிறோம். இமாம் ஷாஃபியுடைய அந்த கல்வி சட்டத்திட்டங்களை விளங்கிய பாரம்பரியத்தில் வந்தவங்க ஷாஃபிகள். ஏன்னா அவங்க நாங்கள் ஷாஃபி மதுஹபை பின்பற்றுறோம், அல்லது இவன் அபு ஹனீஃபாவை பின்பற்றுறோம், நாங்கள் ஹனஃபி மதுஹபு, இப்படின்னு இந்த பாரம்பரியங்கள் உருவானது அவருடைய காலத்திற்கு பிறகு இப்படி உருவானது. அந்த கல்வியால் பயனடைந்தவங்க இதை அப்படியே அடுத்தடுத்து தங்களுடைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த பாரம்பரியத்தை மொத்தமாகவே இந்த 4 மதுஹப் இருக்குது, 4 இமாம்கள் பெயரால் உருவான மதுஹப். இதையவே நம்ம பொதுவாக அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ என்று சொல்ல முடியும். ஏன்னா இந்த 4 இமாம்கள் அஹ்லு சுன்னா தான். பிதஅத்துகளை அவங்க ஆதரிக்கலை, ஏற்கலை. அவங்களை பின்பற்றி ஆரம்பத்தில் வந்தவங்கெல்லாம் அஹ்லு சுன்னா மக்கள் தான். பிற்காலத்தில் பிதஅத்வாதிகள் இந்த மதுஹப் மக்களுக்கு மத்தியில் நுழைஞ்சிட்டாங்க. ஏன்னா மதுஹப் மக்களிடம் கல்வி குறைபாடு ஏற்பட்டதுனால பின்னாடி வந்த சில ஆலிம்கள் வழிதவரும் போது அவங்களை பின்பற்றி வந்த இந்த மதுஹப் இமாம்களும் அதே மாதிரி மதுஹப் மக்களும் வழிதவறியதால் இவங்க நிறைய பேர் சுன்னத்துல் ஜமாத்தில் இன்னைக்கு இல்லை. ஆனால் நாம் பொதுவாக அந்த இமாம்கள் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமா கொள்கை உள்ளவங்க தான் என்று சொல்வோம். அப்போ உண்மையில் அஹ்லு சுன்னா வல் ஜமா அப்படின்னு சொன்னால்
இந்த பாரம்பரிய கூட்டத்தில் உள்ளவங்கள தான் வழக்கத்தில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இந்த இமாம்களுடைய காலத்திற்கு முன்பிருந்தே இவங்கெல்லாம் இருந்தவங்க தான். அதுக்காக இந்த இமாம்கள் தான் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்கன்னு நினச்சிடக்கூடாது. இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க தான். யார் அஹ்லு சுன்னானா ரசூலுல்லாவை பின்பற்றி சஹாபாக்களை பின்பற்றி வந்தவங்க. அப்போ அஹ்லு சுன்னா ஏற்கனவே இருந்தது தான். அஹ்லு சுன்னத்தி வல் ஜமா இருந்தவங்க தான் சஹாபாக்கள். ஏன்னா அந்த சஹாபாக்களை எதிர்த்து விலகி அவங்களுடைய கொள்கையிலிருந்து தடம்புரண்டு போன ஷியா ராஃபிதாக்கள், கத்ரியாக்கள், கவாரிஜுகள், இப்படி பல கூட்டங்கள் இருக்கு. அவங்கள நம்ம அஹ்லு சுன்னா சொல்ல மாட்டோம். அவங்க அஹ்லுல் ஹவா வல் பிதஇ, அதாவது பிதத்வாதிகள் அல்லது மன இச்சைக்காரர்கள். அப்போ சஹாபாக்களுடைய காலங்கிறதே அஹ்லு சுன்னாவுடைய காலம்தான். ஆனால் அந்த பாதையில் இந்த வழிகேடர்களை விட்டு விலகி இருந்தவங்க தான் இந்த இமாம்கள். இந்த இமாம்களை அந்த காலகட்டத்தை சரியாக பின்பற்றியவங்களும் அதே போன்றதான் இருந்தவங்க. அந்த வகையில் அந்த இமாம்களை நம்ம அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத்துடைய இமாம்கள் என்று சொல்லுவோம். ஏனென்றால் இவங்க எல்லாருமே ரசூலுல்லாவையும் சஹாபாக்களையும் பின்பற்றுவது தான் கொள்கை என்று சொன்னோம். இந்த கூட்டத்துடைய, அதாவது அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத்துடைய தலைவர்களாக, முக்கியமான தலைகளாக இருந்த இமாம்கள் தான் இவங்க. பிற்காலத்தில் இந்த இமாம்களை சொந்தம் கொண்டாடி நாங்களும் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத் தான், நாங்களும் சுன்னத்துல் ஜமாத்துன்னு இன்னைக்கு இருக்கிற அனஃபிகள் இருக்கிற இமாம்கள், ஷாஃபியா, இப்படி பலவிதமான வழிகேடுகள்லேயே இருக்கக்கூடியவங்க கூட தங்களை சுன்னத்துல் ஜமாத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை அல்ல. அவங்க வழி தவறி போய்விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம விளங்குறோம். ஆக விஷயம் என்னென்னா, 4 இமாம்களுமே அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅவுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கக்கூடியவங்களாக, அதை இன்னும் விரிவாக்கி பெரிய அளவில் மக்களுக்கு மத்தியில் இந்த தீன், இந்த சுன்னா போய் சேருவதற்கு காரணமானவர்களாக இருந்தவங்க. அப்படிப்பட்ட அகீதாவை, கொள்கைகளை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். என்னென்னா, பிற்காலத்தில் வழிகட்ட கொள்கைகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு. இந்த இமாம்களுடைய காலத்தில் அந்த ஆதிக்கம் குறைவாக இருந்துச்சு. இவங்க பலவீனப்படுத்தினாங்க. ஆனால் பின்னாடி வந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழிகட்ட கொள்கைகளை அதிகரிக்க பலவீனப்பட்டார்கள். குறிப்பாக நபிமார்களின் வாரிசு சொத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு வழங்கி சென்றவங்க தான் இந்த இமாம்கள். நபிமார்களுக்கும் சொத்துக்கள் உண்டு, அவங்க வாரிசு சொத்து. அந்த வாரிசு சொத்தை பாதுகாத்து, அது என்ன? அல்-இல்ம். நபிமார்கள் விட்டு சென்றது அதுதான். அவங்க தங்க காசுகளையோ வெள்ளி காசுகளையோ மக்களுக்கு விட்டு செல்லலை. அவங்க விட்டு சென்ற வாரிசு சொத்து என்னன்னு கேட்டால் இன்ஹெரிட்டன்ஸ், அது இல்ம். அதாவது அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட இல்ம், அதாவது நபியை பற்றிய இல்ம், மார்க்கத்துடைய அடிப்படைகள், கொள்கைகள் பற்றிய இல்ம். அதைத்தான் நம்முடைய உலமாக்கள் கை கொண்டிருக்கிறாங்க. உலமாக்கள்ங்கிற இமாம்கள், உலமாக்கள் அஹ்லு சுன்னாவுடைய உலமாக்கள்கிட்ட, இமாம்கள்கிட்ட தான் அந்த வாரிசு சொத்து இல்மு இருக்குது. அதை பற்றி ஒரு ஹதீஸ் இருக்குது. மன் சலக தரீகன் யத்லுபு ஃபீஹி இல்மன் சலகல்லாஹு பிஹி தரீகன் மின் துருகில் ஜன்னah. அல்லாஹ்வுடைய நபி சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்மை தேடும் வழியில் ஒருவன் நடந்தால் அதை அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கம் செல்லும் வழியாக ஆக்குகிறான். யார் இல்மை தேடி போகிறாரோ அவருக்கு சொர்க்கத்துக்கான வழி அதுதான், சொர்க்கம் போயிடுவார் நிச்சயமா. وَإِنَّ الْمَلَائِكَةَ لَتَضَعُ أَجْنِحَتَهَا رِضًا لِطَالِبِ الْعِلْمِ. மலக்குகள் இல்மை தேடுபவரை அவர் மீது திருப்தி அடைந்து தங்களுடைய இறக்கைகளை எல்லாம் தாழ்த்துகிறார்கள். وَإِنَّ الْعَالِمَ لَيَسْتَغْفِرُ لَهُ مَنْ فِي السَّمَاوَاتِ وَمَنْ فِي الْأَرْضِ وَالْحِيتَانُ فِي جَوْفِ الْمَاءِ. நிச்சயமாக அறிஞருக்காக, ஒரு ஆலிமுக்காக வானத்தில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்களும், ஏன் தண்ணீரில் இருக்கக்கூடிய மீன்கள் கூட அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்கின்றன, பாவ மன்னிப்பு தேடுகின்றன. وَإِنَّ فَضْلَ الْعَالِمِ عَلَى الْعَابِدِ كَفَضْلِ الْقَمَرِ لَيْلَةَ الْبَدْرِ عَلَى سَائِرِ الْكَوَاكِبِ. வணக்கசாலி விட, அதாவது ஒரு ஆபிதை விட, ஒரு ஆலிமுக்கு, இல்முள்ள ஒரு அறிஞருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்பது நட்சத்திரங்களை விட சந்திரனுக்கு, அதாவது முழுமையான பௌர்ணமி நிலவுக்கு, சரியா, அதற்கு இருக்கக்கூடிய சிறப்பு போன்றது என்று ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு சொல்கிறாங்க. பாருங்கள்,
வ இன்னல் உலமா வரஸத்துல் அன்பியா, நிச்சயமாக அல் உலமா அதாவது ஆலிம்கள் கல்வியாளர்கள் என்பவர்கள் வரஸத்துல் அன்பியா நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கிறார்கள். வ இன்னல் அன்பியா லம் யுவர்ரிது தீனாரன் வலா திர்ஹமன் வர்ரிசுல் இல்ம் வர்ரசுல் இல்ம ஃபமன் அஹதஹு அஹத பிஹத்தின் வாஃபிர். நபிமார்கள் தங்க காசுகளுக்காகவோ அதாவது தீனார்களுக்கோ அல்லது வெள்ளி காசுகளுக்கோ அதாவது திர்ஹமுகளுக்கோ வாரிசுகளாக அவர்களை விட்டு செல்லவில்லை, இல்முக்குத்தான் வாரிசாக ஆக்கினார்கள். ஒருவர் அந்த இல்மை எடுத்துக்கொண்டால் பிடித்து கொண்டால் அவர் மாபெரும் பாக்கியத்தை எடுத்துக்கொண்டவர் ஆவார். அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் சுனன் அபீ தாவூதில் 3641 ஹதீஸாக இடம்பெறுது. அப்போ இந்த ஹதீஸிலிருந்து தெரியுது நபிமார்கள் விட்டு சென்ற வாரிசு சொத்து அல் இல்ம், அதை கை கொண்டிருக்கிறது தான் உலமா. அவங்களே தான் நம்ம உலமா என்று சொல்கிறோம். யாரிடம் அந்த இல்ம் இருக்குதோ அவங்க தான் உலமா. அந்த உலமாக்களில் தலை சிறந்தவங்களை தான் இமாம்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இமாம்களில் தான் இந்த 4 இமாம்களை நம்ம கருதுகிறோம். மையுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், எவருக்கு அல்லாஹ் ஹைரை நன்மையை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் ஃபிக்குகை நுண்ணறிவை ஞானத்தை விளக்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரில் 3116வது ஹதீஸ். அப்போ 4 இமாம்களுக்கு அல்லாஹ் மகத்தான ஃபிக்கு அறிவை மார்க்கத்தை விளங்கக்கூடிய அறிவை கொடுத்துருக்கிறான். அது அவனுடைய மார்க்கத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் மகத்தான பலன்களை கொடுத்து, அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம அவங்களுடைய பெயரை நினைவு கூர்றோம். தவிர்க்க முடியாத மனிதர்களாக வரலாறுல ஆகிட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அடியார்கள் அவனுக்கு பயப்படுகிறவர்கள் அறிஞர்கள் மட்டும்தான். யார் உண்மையில் அல்லாஹ்வுக்கு அதிகம் ஹஷியாங்கிறது அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை அறிந்து பயம் கொள்வது. அந்த ஹஷியா உள்ளவர்கள் யாருன்னு கேட்டால் உலமாக்களுக்குன்னா அந்த ஹஷியா இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரா ஃபாத்திர் 35வது சூறாவுடைய 28வது ஆயா. 4 இமாம்களின் உண்மையான கல்வி பாரம்பரியத்தில் வந்தவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்த அறிஞர்களாக வாழ்ந்து சமுதாயத்தை வழி நடத்தினார்கள். இதே பாதையில் அந்த 4 இமாம்களுடைய பாதையிலேயே அஹ்லு சுன்னாவாக வந்தவங்க அவங்களும் உலமாக்களாக இருந்து மக்களை வழி நடத்தினாங்க. இவர்களை தெரிந்து கொள்வது நமக்கு முக்கியமானது. இவர்களை கண்ணியப்படுத்துவது இஸ்லாமை கண்ணியப்படுத்துவதில் அடங்கும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார், லைஸ மின் உம்மதி மன் லம் யுஜில்ல கபீரனா வ யர்ஹம் ஸகீரனா வ யஅரிஃப் லிஆலிமினா. நம்மில் பெரியவரை கண்ணியப்படுத்தாதவனும் நம்மில் சிறுவர் மீது அன்பு காட்டாதவனும் நம்மில் அறிஞரை அறியாதவனும் என் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, 3 பேரை என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்லன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வாய்ப்படுது. யார் யார்? முதல்ல பெரியவங்களை கண்ணியப்படுத்தாதவர், 2வது சிறுவர் மீது கருணை அன்பு இல்லாதவர், 3வது யாருன்னு கேட்டால் நம்மில் இருக்கக்கூடிய ஆலிமை அறியாதவர். ஆலிம் யாருன்னு தெரியாமல் இருக்கிறவன். அப்போ இதிலிருந்து தெரிய வருது, ஆலிமை அறிந்து கொள். யார் ஆலிம் என்று அறிந்து கொள்வது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் கடமை. நாம் தெரிந்து கொள்ளணும் யார் ஆலிம், அவங்கள்ட்ட தான் கல்வி எடுக்கணும், அவங்கள்ட்ட தான் நம்ம படித்து கொள்ளணும் அப்படின்னு அந்த உலமாக்களை அறிந்து கொள்ளணும். ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒ யஅரிஃப் லி ஆலிமினா, நம்மில் உள்ள ஆலிமை அறிவார். யார் அறியலையோ அவர் லைஸ பின் உம்மத்தி, அவர் என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர் அல்ல அப்படிங்கிறாங்க. உபாதை இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் 22755வது ஹதீஸாக இடம்பெறுது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இது சஹீஹு தர்கீப் வ தர்ஹீபில் 101வது ஹதீஸாக இதை சஹீஹ் என்று உறுதி செய்கிறாங்க. அப்போ இந்த தலைப்பில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாம் நம்முடைய உலமாக்களை அறிந்து கொள்ளணும், அந்த வகையில் நம்முடைய இமாம்களை அறிந்து கொள்ளணும். இமாம்கள் நபிமாருடைய வாரிசுகள் என்றால் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இல்மை கொடுத்தா, அந்த இல்மு நபிமார்களுடைய சொத்து. அந்த சொத்தை மக்களுக்கு பங்கிட்டு மக்கள் எல்லாம், அதாவது குறிப்பாக முஸ்லீம் உலகம் பெரிய பயனடைவதற்கு காரணமானவர்களாக இந்த இமாம்கள் இருந்தாங்க. இவங்க எல்லாம் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு தேசத்தில் பிறந்தவர்களாக. இமாம் அபூ ஹனீஃபா ஈராக்கிலும், இமாம் மாலிக் மதீனாவிலும், இமாம் அஹ்மத் பக்தாதிலும்,
இமாம் ஷாஃபி கஸாவிலும் பிறந்தவர்களாக இருந்தாலும் முழு முஸ்லீம் சமூகமும் பயனடைவதற்கு காரணமாக அல்லாஹ்வுடைய ஹஷ்யா உள்ளவர்களாக மிகச்சிறந்தவர்களாக அல்லாஹ் தஆலா இவங்களுக்கு தீனுடைய ஃபிக்குகை கொடுத்திருந்தான் என்பதையும் நாம் அறிகிறோம்.